ஏன் சிரிக்கிறிய? அழ பொண்ணு எல்லாம் அழுங்க. அண்ணியோ அண்ணியோ அழுங்க அண்ணியோ அண்ணியோ அழுங்க அண்ணியோ. எல்லாத்தையும் சேர்த்தா இருக்க முடியும். கண்ணுக்கு மையழகு அண்ணி நீங்க அசிங்கமா வைங்க அண்ணி, அதான் அழகு. ஒரு மாதிரி நடிக்க ரெண்டு பேரும் வட்டில்கண்ணி அம்மா பெரிய இவா அவ தீட்டுவாளாம். அப்படியே பிள்ளைகளுக்கு பொட்டை பெருசு பெருசு அசிங்கமா வச்சாதான் கண்ணு உள்ளாது. பத்தியா முன்னே யாம்புல பயல யாசு எப்படி இது எப்படி நீ அவன் காலில் விழு. ம் அப்போ சும்மா இரு. அண்ணன் அங்கேருந்து சுற்றி இங்கே வந்து விழ முடியாது. நீ விழுந்துட்டல்ல போதும். பிரதீக்ஷாம்மா நீ மணி மாமட்ட இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து உட்காரு. ஏற்கனவே அங்கே ஒரு கமெண்ட் வந்தாச்சு, உனக்கு பொசசிவ் அதிகமாக, அவிய ரெண்டத்தையும் மாப்பிள்ளை முன்னாடி சந்தோஷமாக இருக்க விட மாட்டேறியா, அதனால் நீ எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துரு. இந்த பையன் நேரம் கட்ட நேரத்தில் தான் இப்படியெல்லாம் வைக்கப்படுது. தள்ளி போயிரு. அதான் வேண்டாம் மக்களே, நம்ம மாமையை வித்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லை ஏன் இல்லை சத்தம் வெளியே கேட்டு போடு. 10 மணியனே அத்தைக்கு சவுண்டுக்கு மரியாதையை பத்தியா? ஏன் தொண்டைக்கு தான் எங்க சவேஸ் குட்டி கல்யாணத்தோட 51 பவுன் கட்டுவான் தாலி. சுண்ணாம்பட்டி அடிக்கா நீ? ரெடியா? நீ என்ன இருந்தாலும் எங்கள் ஆசாண்ணி வச்சு போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுண்ணா. நீ அதுக்கு தானே காலையிலேருந்தே வைக்காதுங்கண்ணா. நான் தான் வைப்பேன், நான் அழகாக தீட்டுவேன் அப்படின்னு. ஏன் அழகு சவேஸ் குட்டி என்ன மண்ணே என்ன ஏன் அழகே லை லை. ஆமாம் அழகுக்கு அழகு சேர்த்தாச்சு. ஏன் அழகையும் போய் உறங்குங்க போதும், நீங்கள் முழிச்சிருந்தது. வாங்க பாங்க போய் தூங்குங்க. ஆமாம் செல்லு நீங்கள் மைனியார் குடும்பம் பண்ணுறிய மக்களே நல்லா கேட்டுடுங்க. எங்கள் ஆசை அண்ணி மைனியார் குடும்பம் பண்ணுவு. எங்கள் சரோய்க்கு ஒரு பழைய செல்லை எங்கள் அண்ணி கொடுக்க மாட்டாங்க. இல்லை மக்களே அவள்கிட்ட நான் சொல்லி தான் கொடுத்தேன், இறஞ்சி உடைச்சிங்கன்னா நான் தர மாட்டேன். அவங்க இறஞ்சாங்க அதனால நான் கொடுக்கல. அவைய ஆல்ரெடி சொல்லியிருக்காவலாம் எங்கள் தங்கச்சிட்டு, அந்த செல்லை நீங்கள் தூக்கி கோவத்தில் இறஞ்செல்லாம் நான் தரமாட்டேன்னு சொன்னாவலாம். அவள் ஒரு நாள் கோவத்தில் நெட்டு கொடுக்கலன்னு இறஞ்சி விட்டா. நெட்டு அன்றைக்கி செல்ல இருந்தானே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம், நெட்டு கொடுக்கலன்னு அவள் இறஞ்சி விட்டா. இப்போ பொண்டாட்டி செல்லை கொடுக்க மாட்டேங்குது. இப்ப அண்ணி பண்ணது கரெக்ட் சரோ, அண்ணி பண்ணது கரெக்ட். நீ சோறு தின்னுட்டு வா, உனக்கு நெட்டு வச்சு தரேன்னு சொன்னது தப்பா? நீ அதுக்கு எதுக்கு செல்லத்துக்கு இறஞ்சா? அதனால நியாயப்படி உனக்கு செல்லு தரக்கூடாதுதான்.
நான் தரக்கூடாது. ஆனால் அண்ணன் பாவம்னு உனக்கு பொண்டாட்டியை எடுத்துகிட்டு வர சொல்லலாம். ஆனால் பொண்டாட்டி அண்ணன் சொல்லதை கேட்கல. இது தப்பு. இது தப்பு. இது அந்த பக்கம் சாப்டர் முடிஞ்சு. நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா அந்த செல்லு சப்போஸ் யாருக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி தான். லே பஞ்சியா இருந்தாலும் புள்ள மாசமா இருக்கு, அடிக்கப்படாது, தப்பு. எங்கள் அண்ணி ரோசக்காரங்கண்ணா இப்போ தூக்கி கொண்டு உடனே தரலன்னா பார்த்துக்கல. யாருன்னு நினச்சா எங்கள் அண்ணியை நீ? செல்ல கொடுத்துக்கோங்க. நெட் கிட்டலாம் வந்து நான் வைக்க மாட்டேன். செல்லு தானே கேட்டியா? இந்தாங்க உங்கள் 2 செல்லு நீங்களே வச்சுக்கிடுங்க. எங்கள் அன்னைக்கு இவ்வளோ கோவம். நெட்டு கிட்டலாம் கேட்கக்கூடாதுன்னு, நெட்டும் லட்டும் தான் கேட்கணும். சார்ஜ் பண்ணி சார்ஜ் நான் தர மாட்டேன். எல்லா சார்ஜர் எடுத்து ஒளிச்சு வச்சிருவேன். ஏத்த குட்டி. ஏம்மா எனக்கு ஒரு டவுட்டுமா, நீங்கள் அந்த செல்லை கொண்டு கொடுத்தியே சரி, உங்கள் மாப்பிள்ளை gift பண்ண செல்லம் வேண்டான்னு நீ கேட்டாவே நான் கொடுத்துட்டேன். யார் கேட்டா? அதுதானே கேட்டாவே. எங்கள் அண்ணனா? செல்ல கொடுக்க மாட்டேன்னு அவர் அப்புறம் வாசல்ல தண்ணி கேட்டாரு. ஓ அப்படியா? சிம்மி ஆசிங்க. நான் சிம்ம கலத்திட்டாரு. நீங்க பைசா போடுறாங்க. சொல்லு மணியனே, சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுண்ணா? இப்படி எல்லாம் பண்ணுது. என்னெல்லாம் நடக்குங்க? வேலைக்கு போய் நான் செல்ல எடுப்பேன். ஏ சொல்றாக்கா, ஒன்னால பார்த்துக்க எங்கள் அண்ணி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அட நாய் பையில இவ்வளோ நேரம் பொண்டாட்டி அவதான்ல சொல்லிச்சு. எங்க அண்ணி இப்ப ஆளும். எங்க அண்ணி இப்ப ஆளும். இல்லை என்ன உன் போலீஸ்காரன் புத்தியெல்லாம் வெளியே வச்சுக்கண்ணே, ஒரு மாதிரி அதட்டிட்டு கிடாக்க. எங்க மணி என்ன அண்ணியோ 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 அண்ணி நம்பாங்க. அந்த பையன் ப்ராங்க் பண்ணி எப்படியாவது உங்களை அள வச்சிடலான்னு பார்க்கான். எங்க ஆசானி ஸ்ட்ராங் தெரியும்ல, அவிய ஒரு பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர். என்ன இருக்கா சொல்லு. உண்மையில உங்க சண்டை எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. இல்ல எவ்வளவு அழகா பாயிண்ட் பிடிச்சி வச்சிருக்கு பாரு. டைனோசர் முக்கியம், அடுத்து நீ பெத்து போடாத டைனோசர் முக்கியம் தான். சரி நீ இப்ப செல்ல வாங்கினல முடிவு என்ன? குடு எங்க அண்ணிட்ட குடு. இல்ல மீச மணியில ரோசக்கார நண்பா உனக்கு மீச அதிகண்டா. இட்டி அது பாட்டு அப்படி இல்லாட்டி பாட்டை எழுதுனவன் செத்து போவான்டி. என்ன பாட்டு? மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. யாருக்கு எதுவும் வேண்டாம்னு நீங்க சங்கடப்படி என்னட்டு தாங்க போய் என் பீரோ சும்மா தான் இருக்கு. நான் ரெண்டையும் கொண்டு பத்திரமா வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு பத்திரமா வைப்பா. ஏன்னா 7 மாசம் முன்னாடி வாங்கின மைக்கத்திக்குள்ள வச்சுருக்கல மறந்து பழைய பீரோல வச்சிருக்கேன். மாப்பிள்ளை உள்ள துணி மத்தமா உள்ள வச்சுட்டு காணலன்னு தேடுவா தம்பியா காணலன்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பத்தி அதுக்கு வாய்ப்பு இல்லை. புருஷனை மட்டும் மிஸ் பண்ண மாட்டா தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் இப்போ தான் ஏன் தங்கி வேலைக்கு போகிறான்னு தெரியும் எனக்கு.
இல்ல போய் டெய்லி சொல்லாம எனக்கு விருப்பமே இல்ல தங்கி வேற என்ன செய்ய. அது வேற ஒன்றும் இல்லை, ஏமா அப்படியே இருந்தாலும் என்கிட்ட அப்படிதான் சொல்லுவோம், வேற வழி கிடையாது. ஐயா அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு தங்கி வேலை போறதுல விருப்பம் இல்ல, ஊருக்கோட பிறகு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாவே. என்ன பார்க்காம உங்க தம்பி தானே. எங்க தம்பிக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கணும். நேரம் ரொம்ப ஐயே மாதுளம்பழம் ஜூஸ் தருவாளே மிஸ் பண்றமே, எழுமணும்னு ஐயே பழம் தண்ணி தருவாளே மிஸ் பண்றேன். நான் வாங்கி டெய்லி அடிச்சு கொடுக்கத்தான் செஞ்சேன். ஆமால இப்போ தூத்துக்குடிக்கு நீர் தூத்துக்குடி இருந்து நீ எப்படி எங்க அண்ணி கூட சண்டைக்கு போறா? அவருக்கு இப்ப பொண்டாட்டி அழ வைக்கணும். நீ எனக்கு அதுதான் உன் டார்கெட் என்ன தெரியுமா? அதுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். வேற ஸ்ட்ரைக் பண்ணி விடுவாங்க, அழுது விடாங்க. ஐயா அது குழந்தை இல்ல. ஆமா சந்தேகம் எதுவும் இருக்கா? லே 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 ஆசாக்கா ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாவ, தேவலாம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு. எப்படி இருக்கு வேறு? சரி சரி, அப்போ ஓனர் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ ஓனருக்கு அள வைக்கும் உரிமை இருக்கு. வைமணினை நான் பார்க்கணும், அண்ணி அளனா அதை நான் பார்க்கணும். அளமாட்டேனே, இது உசாராயிட்டு அழுதுருப்பாவ. ஆமா கரெக்ட். அட பேத்த முத அதை போடு. போடல போடல மணின ஒண்ணு பத்தியா என் பிள்ளைக்கு நின்னுங்க. மிக்சர் கேட்டதுக்கு தர மாட்டேன்னுட்டு ஆசாத்தை கேட்டோன்னா அள்ளி கொண்டு கொடுக்காத. யானு கேட்க ஆசாத்தை தானே வயிற்றுக்கு பாப்பா வச்சிருக்காங்க. சரி ஆசா ஏன் ஆசாச்சு ஆசானிக்கு மேலே என் பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் இருக்குது பற்றி. ஆனால் எல்லாரும் என் பொசசிவ் கூடின பிள்ளையான். ஆசா கேட்க வாழ்க்கை பிச்சை போட்டேன்னு சொல்லாதுங்க. ஆமாம் அது என்ன இதாக்கும் அப்படின்னு. அவள் விட்டு கொடுத்த வாழ்க்கைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நம்ம வீட்டுக்குள்ளே பொதுவாக சும்மா பேச. ஆமாம் சும்மா வீட்டுக்குள்ளே ஜாலியாக பேசுறதெல்லாம் ஒரு கமெண்டாக வந்து போட்டு நமக்கு இது ஒரு சரி சாரா நீ ஃபீல் பண்ணாத மக்களை. செல் அண்ணன் தரமாட்டான், வேறு வழியும் இல்லை. ஏன்னா இப்போ இன்னைக்கு முடிஞ்சு போவோம் தந்துருவாவ. இன்னைக்கு நல்லா இருப்பிய, நாளைக்கு ஒருக்கா தூக்கிட்டு அதே மாதிரி இறஞ்சிட்டு போவிய. அதனால அது தரையே வேண்டாம். இன்னொரு நாள் சண்டை இதுக்கு கொடுக்கவே வேண்டாம். பாரு எங்க அண்ணனுக்கு தங்கச்சி மேல லவ். சரி நீர் இதுக்கு அன்னைக்கு மட்டும் கொடுத்து வாங்கிடும். மணி 1 1 மணி நேரம் தந்திருக்கான். எவட்ட போய் தேட? அவன்கிட்ட குடிச்சு அவன் தேடுவான். நீ அதை சார்ஜர் உரி கொண்டு கொடுத்து தொலையான். இன்னொரு கல்ல வேற கொண்டு போடணும். அவருக்கு ஹாட்ஸ்பாட் போட சொன்னாரு, அது எங்க இடக்கு தேடுங்க. எப்ப ஆசானி பேர் வச்சுக்கலாம், கோசானி வச்சிருக்கலாம். அவன் எப்படியா கிராஸ் இப்படி கண்ணங்க போட்டு சேர்ந்து இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி போகணும். எப்படி சும்மாயா சொன்னது வீட்டுக்கு வந்தவர்களுக்கு நடிக்க அழகா தெரியும். நீ ஆமா நானும் பார்த்தேன். அண்ணி லைட்டா குனிஞ்சு இப்படி செல்லு இருக்கான்னு பார்த்ததை நான் பார்த்துட்டேன். மக்களே இங்க உள்ள பிள்ளைகள் எல்லாம் செல்லுக்கு முன்னாடி நடிக்குது. சிலிக்குமாம்ல ஐயே. கிடைக்கல தெரியும்ல. 2 ரப்பரோட கிடைச்சிருக்கு. எனக்கு இது அப்படியே ஆகப்பட்டு இந்த எக்ஸ்பிரஷன் இந்த எமோஜி என்ன எந்த லிஸ்ட்ல வரணும்னு சொல்லுங்க மக்களே. ஒரு கதை வரும். அண்ணா தொடச்சி போட்டாச்சு.
மக்களே எங்கள் வீட்டில் இப்படி தான் மக்களே மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்துருந்தா அந்த நாய் குரங்கு எல்லாம் சேண்டா வச்ச மாதிரி வச்சுட்டே கிடக்கும். ஓகே நம்ம விளாகை முடிச்சு போட்டாட்டா பாய்.